நம்ம எதிர்பார்ப்புல வந்தேன் தலைமை கிடந்து என்ன சூர்யாவோட எஃபெக்டே வேற லெவல்ல போடுவாரு. ஒவ்வொரு படமும் கொஞ்சம் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு புதுசா நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்கிரிப்டை சொல்லும் போது சூர்யாவுடைய அண்ணனுடைய கேரக்டர் எப்படின்னு இருந்துன்னா ஒவ்வொரு ஜானியும் வித்தியாசமா வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூரியனுடைய ஹேமே. ஏன்னா ஒரே ஜேர்னியில் போயிட்டு இருந்தா மக்களுக்கு போர் அடிச்சிடும். வந்து கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அண்ணன் திகிரமா பண்ணாரு. அந்த எஃபெக்ட் வந்து உள்ள கொடுத்துருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அவருடைய ஈக்குவலுக்கு இல்லாம அவருடைய திறமைக்கு பக்கத்துல கொஞ்சம் ஒரு 100%ல ஒரு 80% நான் சொல்லுவேன் பக்காவா கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தை பாருங்க, ரொம்ப ரொம்ப பழைய காலத்து ஸ்டோரி செம்மையா கொடுத்துருக்காரு. வில்லனுக்கு சொல்ல தேவையில்ல, வில்லனுக்கும் சூர்யாவுக்கும் வந்து செம்ம சண்டை வரும், ஃபைட் சீன்ஸு. ஏன்னா ஒரு இடைவெளிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஸ்லோவா ஃபுல்லாக அடிதடி தான், ரத்த காயம் அப்படி இப்படி குத்துறது போர் உள்ள சண்டையாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நடா இது சண்டையாக போயிட்டு இருக்கு, போரிங்காகவே இருக்கு அப்படின்னு தான் நினைப்பீங்க. செகண்ட் ஹாப்ல அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறது தான் செகண்ட் ஹாப்ல செம்மையாக பண்ணியிருப்பாரு. சும்மா போரிங்கே இல்லாமல் அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது செகண்ட் ஹாப் தான். சாங்லாம் வந்து சொல்ல தேவையில்ல, அதை நான் எல்லா கதையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. சாங் எங்கெங்கே வைக்கணுமோ கரெக்டான ஜேர்னியில் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆக்டிங் பிடிச்சிருக்கு, வில்லனுடைய ஆக்டிங் பிடிச்சிருக்கு. சூரியனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நட்புன்னு நினைக்கிறேன். அவருக்கு போட்டிருக்க ஒவ்வொரு மியூசியம் வந்து நிறைய படத்தில் போட்டிருக்காரு. அது இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக சூரியனாவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். செம்ம தலைவா, ஹைலைட். உங்களுடைய சூரியனாவுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப கொடுத்துருக்கீங்க.